அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய தகவல்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பைடன் அவர்களோட இறுதி ஸ்பீச்சில் என்ன கொடுத்துருக்கிறார், ரொமானியா தரப்பில் இன்றைக்கி ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக ஆர்டிக்கல் 5 பயன்படுத்துவதற்கான நேரங்கள் நெருங்கி விட்டதுன்ற மாதிரியான ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் ஸ்லோவக்கியனுடைய கோரிக்கையை ஐரோப்பா நிராகரித்திருக்கிறது. ஹங்கேரி கடுமையாக உக்ரைனை மிரட்டி இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் போனால் நெதன்யாகு அவர்கள் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ட்ரம்ப் கொடுத்த மிகப்பெரிய அறிவிப்பு, அது இல்லாமல் லெபனான் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நாங்கள் ஈரானுடனே யுத்தம் செய்ய தயார்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் எம்னி அவதிகளோட இறுதி எச்சரிக்கை. அப்படியே கொஞ்சம் தள்ளி கீழே போனோம் அப்படின்னா தைவான் கொடுத்த இன்னொரு சீனாவுக்கு எதிராக நடந்த நடவடிக்கை. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா ஐயோ நிறைய நம்ம தள்ளி போயிட்டே இருக்கணும். கடைசியில் சேனலை எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். நேராக நம்ம தகவலுக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு எதுக்குங்க சுவாரஸ்யம், நேரடியாக மிரட்டல் வீடியோ பதிவுக்கு போயிடலாம். கொஞ்சம் மிரட்டலான பதிவு தான், உஷாராக இருந்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் நான் மிரட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க எங்கேயாவது. வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பதிவு, பைடன் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு உரையாற்றினார் என்று. மக்கள் மத்தியில் கொஞ்சம் மனசை விட்டு பேசினார். நிறைய விஷயங்கள் பேசினார். அந்த நிறைய விஷயங்களை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் பேசும்போது வாட்சில் டைம் ஏன் மாற்றி வச்சுருந்தார், ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஸோ நம்மளுக்கு அவர் எந்த டைம் வச்சா என்ன, நைட் டைமில் காலையில் டைம் வச்சா என்ன, இல்லை அவர் எந்த டைம் வச்சா நம்மளுக்கு என்ன, அது பிரச்சனை இல்லையே. அவர் சொல்லப்பட்ட வசனம் தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் வரலாற்றிலே, அதாவது உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு யுத்தமே நடத்தாத ஒரு அமைதியான முறையில் மக்களை சந்தோஷமான முறையில் வழிநடத்திய ஒரே ஒரு அதிபர் யார் என்றால் அது இந்த ஜோ பைடன் தான். அந்தளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி. ஏதாவது உங்களால் விரல விட்டு சொல்ல முடியுமா? இல்லை உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். நான் அவர் இல்லை, என் மூலியமாக நான் கேட்குறேன். நான் ஏதாவது அமெரிக்கா ஏதாவது சண்டை போட்டுச்சு அந்த டைமு? அதே ட்ரம்ப் காலத்தில் பார்த்தீங்களா, ஆப்கானிஸ்தான் யுத்தம், அங்கங்கே ஒரு யுத்தம் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் என் காலத்தில் யுத்தம் எங்கேயுமே நடக்கலை. என்ன, நம்ம உதவி செஞ்சு அங்கங்கே மூட்டி விட்டோம், அவ்வளோதான் பிரச்சனை. அவங்க இது பண்ண அதுக்கும் நம்ம மூட்டி விடல, அவங்களாம் நடத்துனது நம்ம உதவி செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி என் வயசில் சிறப்பான ஆச்சுன்ட்டார். இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு செட். ஐயா நீ இதுக்கு வாரே நடத்தியிருக்கலாம். வாரே நடத்தியிருந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் 2 நாடுகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் வார் நடத்தல் என்ற பேரில் நீங்கள் போடுற பொருளாதார தடையை, நீங்கள் பண்ணுற அழிச்சாட்டி இருக்குது, ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்து போய் நின்றது உங்களால் இல்லையா? ரஷ்யா உக்ரைன் வாரை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பண்ண அழிச்சாட்டியும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதில் பெருமை வேறு. அதான் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்களே, எங்கள் பொண்ணு கூட ஒன்று சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை இதில் ஒரு பெருமை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டைலாக் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. இருந்தாலும் ஒரு அதிபர் இந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அவர் ஒரு புனிதமான நபர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது இல்லாமல் தாத்தா வேற நான் எந்த வாரமே நடத்தலைன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த தகவலை அதோடு நிறுத்திக்கலாம். அந்த குறிப்பு, அந்த மேய்க்கிறது எருமை இதில் என்ன பெருமை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு மேட்சிங்காக சொன்னேன், சரிங்களா? சம்மந்தப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, அதை சொல்லவும் மாட்டேன். நான் மரியாதை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சரி, இது அடுத்த ஒரு மிரட்டல் பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரொமானியா குறிப்பாக உக்ரைனுடைய எல்லை பகுதியில் நேற்று 2 ட்ரோன் வந்ததாகவும் F-16 போர் விமானத்தின் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதற்கான விசாரணையை முழுமையாக உத்தரவிட்டிருக்கிறேன்னாங்க. ரொம்ப சீக்கிரமாக விசாரணை வந்துருச்சு. இந்த விசாரணையில் ஒட்டுமொத்தமாக என்னென்னா ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிட்டு அப்படியே இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யா 2 ட்ரோன் மட்டும் தாக்கல் நடத்தலை, 2 நாளில் 4 ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க. எப்படி 2 நாளில் 4 ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது ஜீரான் அப்படின்ற ஒரு 2 ட்ரோன் கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து வேண்டுமென்றே எங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும், நேட்டோ நாடுகளை தொந்தரவு செய்ய வேண்டும், நேட்டோ நாடுகளை துச்சமாக மதித்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று நாங்கள் எண்ணத்தில் எடுத்துக்கிறோம். அது குறிப்பு என்னவென்றால், உக்ரைனுடைய எல்லை பகுதியிலிருந்து 11 கிலோமீட்டர் பக்கத்தில் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை. இதில் இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இதுக்கப்புறம் F-16 போர் விமானம் உக்ரைனுடைய எல்லை பகுதியில் அலர்ட்டாக எப்பயுமே என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை அப்படின்னா போதும், போய் நீங்கள் தாக்கல் நடத்துகிற மாதிரி தயாராக இருந்துக்கோங்க. இது மொதல் வார்னிங்கில் தலைவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க.
முழுமையாக பாதி ரஷ்யாவை பிடிச்சிக்கலாமா, இல்லை விட்டுறலாமா, இல்லை ஆர்டிகல் 5 வந்து முழுசாக பயன்படுத்திடலாமா அப்படின்றத இன்னும் ஓரிரு நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. 2 ட்ரோனு சும்மா ஒரு உதிரி பாகம் உள்ளே வந்து விழுந்துட்டாவே பெரிய பிரச்சனை. இதில் 4ன்னு வேறு ஆய்வறிக்கை கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரொமானியானுடைய டைலாக்கை கேட்டு அந்த பக்கம் ரஷ்யா வந்து கடன்னு நடிங்கிட்டு இருக்குன்ற மாதிரி ரொமானியா தரப்பில் நினச்சிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி தான் அவங்க சொல்கிற டைலாக்லாம் இருந்தது. சரி, அடுத்த இன்னொரு மிரட்டல் பதிவு பார்த்துட்டு நம்ம மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். குறிப்பாக ஸ்லோவக்கியா ஹங்கேரிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பைப்லைனு ட்ரூசா அப்படின்ற ஒரு பைப்லைனு உக்ரைன் தடுத்துட்டாங்க. எங்கே? ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக இந்த 2 நாட்டுக்கு வரக்கூடிய பைப்லைனை தடுத்துட்டாங்க. இப்போ ஹங்கேரி தரப்புலையும் சரி ஸ்லோவோக்கியா தரப்புலையும் என்னென்னா ஒரு இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி எச்சரிக்கையில் என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த ஒரு 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 3 நாளில் ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா எல்லை பகுதியில் ஏடாகூடமான சம்பவங்கள் நடந்து இல்லை நாங்களும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி ஹங்கேரி தரப்பில் வந்து சொல்லி இப்படி ஒரு மிரட்டலோட ஐரோப்பா கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஐரோப்பா இதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்களுக்கு முக்கியமான ஆதாரம் அதுதான், அதை வந்து இப்படி கெடுத்துட்டாங்களே, அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் வேலையை காட்ட வேண்டியது இருக்குன்னு இருக்காங்க. இவங்க வேலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வரைபடத்தில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம். உக்ரைனுக்கு தேவையான மின்சாரங்கள் ஹங்கேரி தான் 42% கொடுத்துட்ருக்காங்க, ஸ்லோவக்கியா 17%. இவங்க 2 பேர் நிறுத்திட்டாவே பாதி % மேலே கிடையாது. வின்டர் சீசன் வேறு ஆரம்பிக்கும் போது அடுத்தது. அதனால் நாங்கள் எங்கள் வேலையை காட்ட வேண்டியது இருக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லைட்டாக மிரட்டேன். சரி, ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஹங்கேரி மீது ஸ்லோவக்கியா மீது லைட்டாக டென்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க நம்ம பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம மட்டும் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா இல்லை பொய் சொல்கிறேன்றாங்க, இவங்களை ஏதோ ஒன்று வச்சு செஞ்சு விட்டால் தான் வேலைக்கு ஆகுன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கான ஸ்பெஷல் பர்மிஷனை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பல்கேரியா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கூல்டவுன் கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாரு, டென்ஷன் ஆகாத, நாங்கள் வேணால் உங்களுக்கு உதவிகள் செய்கிறோன்னு இருக்காங்க. பல்கேரியாவுக்கு என்ன உதவிகள் வரும் அப்படின்னா, இன்னொரு பைப்லைன் வந்து ஆக்சுவலாக ரஷ்யா மூலியமாக இல்லை, நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இன்று வந்து பெரிய ஒப்பந்தம் ஒன்று அசர்பைஜான், ஜார்ஜியா, துர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொமானியா வழியாக இன்னொரு பைப்லைனை வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க. இது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இது ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் ரொமானியாவில் பக்கம் வரைக்கும் வந்தது அப்படின்னா ரொமானியாவிலிருந்து பல்கேரியா அப்படியே மீதி நாடுகளுக்கெல்லாம் ஈஸியாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்லைனோட ஹப்பு வந்து நாங்கள் துர்க்மெனிஸ்தான்லேருந்து கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம். இதில் இன்னொரு குறிப்பு உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான், பேருக்கு தான் துர்க்மெனிஸ்தானும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டு ரஷ்யா துர்க்மெனிஸ்தானும் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. சும்மா அந்த பேருக்கு டைரெக்டாக அவங்க வாங்க மாட்டோம், இருந்தாலும் சுற்றி வளைச்சி வாங்கிக்கிறோன்ற மாதிரி தான். ஸோ பார்க்கலாம் ஹங்கேரியினுடைய கோரிக்கை என்ன நடக்க போகிறது, இல்லை அந்த மிரட்டல் உருட்டல் அரட்டல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னொரு மிரட்டலான சம்பவம், இந்த மிரட்டலான சம்பவம் அதை விட வேறு லெவல்னு சொல்லலாம். நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களா, இந்த வரைபடத்தில் இந்த பக்கம் ரஷ்யா இருக்காங்க, இந்த பக்கம் அலாஸ்கா இருக்காங்க. இந்த ஆர்டிக் ஓஷன் பகுதியில் ஒரு பெரிய போர் பயிற்சி ஒன்று மேற்கொண்டுட்டுருக்கிறாங்க சீனாவும் ரஷ்யாவும். அதுக்கான வீடியோ பதிவு கூட பார்த்துக்கோங்க. விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆயுதம் தாங்கிய போர் விமானங்களும் சரி, இல்லை அணு ஆயுதம் தாங்கிய போர் விமானங்களும் சரி, அப்படியே அலாஸ்கா பகுதி கிட்டத்தட்ட அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே அமெரிக்காவுடைய போர் விமானம் 2 வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, என்ன எங்கள் பகுதிக்குள்ளே வரீங்கன்னு சொல்லி அப்படியே மிரட்டுற மாதிரி மிரட்டி வந்து அந்த பக்கம் போங்கன்றாங்க. ரஷ்யா ஊடகங்களும் சீனா ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புன்னா அது வேறு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மிரட்டல் தோனி அவங்க போர் பயிற்சியில் திடீர்னு வாலண்டரி அவங்க உள்ளே போயிட்டு மிரட்டுவதுன்னு பார்க்கலாம், வேறு லெவல். இது வந்து யுத்தத்திற்கான அரைக்கோள், ஓஹோ அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரியான அரைக்கோவல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் என்னப்பா சார் அரைக்கோவல் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? ஸோ இருந்தாலும் ஒரு பதற்றமாக இல்லை பத்திரிகைகள்லாம் அப்படி ரொம்ப பரபரப்பாக இருந்தால், ஐயோ என்னது சீனா விமானத்தையும் ரஷ்யா விமானத்தையும் அமெரிக்கா போர் விமானம் இடைமறித்ததா, ஐயோ என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்ன்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சாதாரணமாக அசால்ட் அப்படி தட்டி விட்டு போயிடுவீங்க, அதனால் பெருசில்லை. அதை விட இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன். பாரு, இன்னைக்கு விஷயத்துக்கு போகிறதுக்குள்ளார நீங்கள் எவ்வளோ சம்பவங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தைவானுடைய குட்டி தீவு பென்கோ அப்படின்ற ஒரு குட்டி தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கேமின்ற புயலோட தாக்கம் இந்த இடத்துல இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ பதிவு சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா டப்புன்னு சீனாவுக்குள்ளே நுழைஞ்சு சீனா ஒரு தாக்கணும்னா பிடிச்சிக்கலாம்ல ஒரு கால்வாசி, அப்போ தான் அவங்க நம்மளை மிரட்டாமல் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு 60,000 ட்ரூப்பு, டேங்க்கு, ஆர்டிலரி செல்ஸு, ஆன்டிஷிப்பு, ஹேர் மிசைல்ஸு, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வச்சு எவ்வளோ மிரட்ட முடியுமோ மிரட்டுன்னு சீனாவை மிரட்டி விடலாம் அப்படின்னு ஒரு பெரிய போர் பயிற்சியை வந்து தைவான் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக சீனா தான் இந்த மாதிரியான விளையாட்டு செய்திகளை பண்ணுவாங்க. என்னது ஒளிஞ்சிருந்து பயன்படுத்துகிற மாதிரி அப்பப்போ தைவானை சுற்றி போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறேன், ஆஹா ஓஹோ ஐயோஹோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பதிலடி பார்த்தியா தைவான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு சும்மா எம்டியாக ஒரு பகுதியை பார்த்து டமா டொமின்னு சுடுறதுக்கு, மீதி எம்டியாக நீங்கள் போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு எப்படியும் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான ஆள் யார், நான் தைவானை சொல்கிறேன். நீங்கள் உக்ரைன்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிங்கன்னா, டியர் உக்ரைன் நாங்கள் மாதிரி போர் பயிற்சிகளை மேற்கொள்ளான்னு இருக்கிறேங்க, எந்த பகுதியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த பகுதியை கொஞ்சம் விடுங்க, எங்கள் வீரர்கள் அதில் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிறோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறோம் திருப்பி. அந்த மாதிரியான போர் பயிற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா அவங்க மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் இத்தனை நாள் வெறும் ஆயுதங்களை மட்டுமே கொடுத்து நீங்கள் பயிற்சி எடுக்கிற நீங்கள் வீரர்களே களத்தில் இறப்பி கொஞ்சம் பயிற்சி எடுத்து கொஞ்சம் செட் ஆகுதா, நம்ம வச்சுருக்கிற ஆயுதங்கள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக செட் ஆகுதா, இல்லை சும்மா ஈயம்பத்தில் பேர்ச்சி மலை மாதிரி அங்கங்கே நட்டுட்டு போயிடுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லையா. இல்லை சிறப்பாக இருந்து நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் நடத்துகிற தாக்கல் ரஷ்யா கொஞ்சம் ஓடிடுச்சுன்னு நீங்கள் தைரியமாக வந்து நிற்கலாம். அங்கே இந்த இடத்துல சீனா வந்தாங்கன்னா முடிச்சு கட்டிடலான்ற தைரியத்தில் இருக்கலாம். இல்லை வெறும் மலை பகுதியில் போய் டமான்னு சுட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு சுட்ட மாதிரி நாளைக்கு போர்னு வரும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தைவான், அவ்வளோதான். ஓரளவுக்கு தான் நம்மள அட்வைஸ் பண்ண முடியும், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரோம். எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நெதன்யாகு அவர்கள்கிட்டேருந்து வரலாம். ஏன்னா நெதன்யாகு காலையில் பேசின டைலாக்கே நம்ம பார்த்துட்டோம். அந்த டைலாக்கில் என்னென்ன எது உண்மை எது பொய் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில கமெண்ட்டையும் நான் பார்த்தேன் நான். பட் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம இருக்கிற தகவலை கொடுப்பது என்னோடய சாராம்சம். இதை நானாக நெதன்யாகு மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதாவது நெதன்யாகு கருத்து என்னுடைய கருத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் என்னை திட்டியும் போட்டிருந்தாங்க கமெண்டில். சரி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இன்னும் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டாங்க நெதன்யாகு வீடியோவை நீங்கள் முழுசாக ஏன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னுடைய முந்தைய பதிவில் கூட பார்த்துருந்தீங்கன்னா கூட குறிப்பாக ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான நிலைகள்லாம் வந்து மிரட்டியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட அந்த கண்டென்ட்டு முடிஞ்சால் கூட அந்த கண்டென்ட் அடுத்தடுத்த கண்டென்ட் கூட தொடர்ந்து நான் ப்ளே பண்ணுவேன். மேக்ஸிமம் அந்த வீடியோ எவ்வளோ இருந்தோ அது முடிஞ்சால் இருந்ததுன்னா ஃபுல்லாக ப்ளே பண்ணி விட்டுருவேன். சரி பார்த்துக்கலாமேன்றதுக்கு அடிப்படையில் தான் விடுவேன். நான் மற்றபடி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை, இருக்கிற தகவலை சொல்வதற்கு எனக்கு என்னங்க. நீங்கள் நான் தான் ஏதோ இஸ்ரேலினுடைய பிரதமர் என்னுடைய கருத்தின் அடிப்படையில் தான் அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க, நான் கொடுக்குற செய்தியை வச்சு தான் நடத்துகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்ல முடியும். சரி இருக்கிற சம்பவம் என்ன அதை சொல்லிடலாம். நம்ம சைடு கேப்பில் நம்மளது ஒரு பிட்டு போட்டாச்சு, அது நம்ம தரப்பில் கும்புதா ஹாப்பி, அதை விட்டுடலாம். நம்ம நெதன்யாகு பேசினதுக்கப்புறம் வாஷிங்டன்லேருந்து நீங்கள் தைரியமாக லெபனான் மீதும் தாக்குதல் நடத்துங்க, அதற்கான உத்தரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அரசல் புரசலான செய்திகள் வந்து காதை உரசி சென்று கொண்டிருக்கிறது. அந்த செவிவழி செய்தி உங்களையும் வந்து உரசி கொண்டிருக்கிறது இந்த செய்தி அல்லவா. அந்த ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படின்றது அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் வந்துருச்சு. யாருக்கு? நெதன்யாகு அவர்கள் பேசும்போது பல தடவை எந்திரிச்சு மக்கள் கைத்தட்டி கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நிறைய செனட்டருக்கு முட்டி வழியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் வந்து கொடுத்து தள்ளியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஒரு பூஸ்ட் வந்துருச்சு. யாருக்கு? பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் வந்துருச்சு. அதனால் நம்ம லெபனான் ஐயா ஹெஸ்புல்லா கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு கொடுக்குறாங்க, ஆயுதங்களை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏதோ சட்டுப்புட்டுன்னு வேலையை பார்க்குறோன்ற மாதிரி சொன்னோடனே சரி போ பர்மிஷன் கிராண்ட்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாளை மறுநாளோ கன்ஃபார்ம் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயத்தை கூட எப்படி நான் இதை வந்து உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் நெதன்யாகு பேசினதுக்கப்புறம் இங்கே உட்காந்து செய்தியாளர்கிட்ட சந்திக்கும் போது நாங்கள் ஹெஸ்புல்லாவை மட்டும் எதுக்கு விரும்பலை, அப்படியே கூட ஈரானியும் சேர்த்து எதுக்கு விரும்புகிறோம், எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான், துவம்சம் பண்ணி தூளாக்கிறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் ஈரானுக்கு ஒரு அரைக்கோவல், இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு அரைக்கோவல்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்க என்னப்பா
விட்டு அந்த மிடில் ஈஸ்டே சுற்றி வளைச்சிருவாங்க போல், அந்த அளவுக்கான ஒரு அரைக்கோவலை விட்டு தள்ளிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். எல்லா இடத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். நம்ம குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு பார்க்க போகிறாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு வசனத்தை பப்ளிக் மத்தியிலும் சரி, இல்லை நெதன்யாவுக்கான ஒரு அறிக்கையை மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் இத்தனை நாள் நீங்கள் விட்டு வச்சுட்டு சீக்கிரமாக அந்த இஸ்ரேலுக்கான வாரம் முடிச்சுட்டு பிணைய கைதிகளை சீக்கிரமாக மீட்டுட்டு வாங்க, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏதோ டோரில் லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக திறந்து கூட்டு வர மாதிரி இல்லை ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். இருக்கிற சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்குன்னு இஸ்ரேல் தரப்புலே தெரியும். இன்ன வரைக்கும் அமாஸை எங்கே வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஆல்மோஸ்ட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. 292 நாள் பக்கமே ஆயிடுச்சு. இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன இடம் தான் காசான்றது. ஒரு ஒட்டுமொத்த மேப்போட கம்பேர் பண்ணும்போது நெருங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ தான் என்ன பண்ணிட்டுருங்க, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து வார சீக்கிரம் முடிங்கின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவர் சொல்கிறதோட தாற்பயம் என்னவென்றால், முடிங்க, ஆயுதங்களை கொடுங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா, இல்லை என்ன சொல்ல வராருன்றது புரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். UNRWA குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் முழுமையாக மறுத்திருக்கிறது. நேற்று UNRWA என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 384 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இறப்புகளோட சுவடுகள் வடியவில்லை. நேற்று நடத்திய தாக்குதலில் மட்டும் 20லேருந்து 22 பேர், ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரத்தில் 84 பேர் நேற்று இறந்து போயிருக்காங்க காசாவுக்குள்ளார. அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. UNRWA பள்ளிக்கூடங்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தலை, தவறுதலாக அமாஸுடைய ராக்கெட் வந்து ஃபெயில்டு ராக்கெட் வந்து விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். அப்படின்னா இதே UNRWA பள்ளிக்கூடங்களுக்குள்ளார சந்தேகத்துக்கிடமான ஆயுதங்கள் மீதியெல்லாம் இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இல்லை நாங்கள் நடத்தலை, அவங்க தான் தவறுதலாக வந்து பண்ணிட்டாங்கன்னு பாயிண்ட் பண்ணியெல்லாம் காட்டியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கும் புரியல. அந்த கருத்தை நான் உங்ககிட்ட விட்டுறேன், அது உங்கள் சாய்ஸ். அது பாலஸ்தீனம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலஸ்தீன ஃபைட்டர்ஸ்னால் அவங்க காசாவுக்குள்ளே அல் குவாசம் பிரிகேட் இருக்காங்களே, அவங்க இன்றைக்கி நாங்கள் பர்டிகுலர்லி லெத்தன் வெப்பன் மூலமா தாக்கல் நடத்தப்பட்டதில் 3லிருந்து 4 பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ டேங்க்கும் ஒரு இடத்துல ஆயுத குடோன் மாதிரி வைத்திருந்தாங்க. அந்த ஆயுத குடோன் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று இஸ்ரேல் விமானத்தின் இருந்தும் தாக்குதல், ஹெலிகாப்டரில் இருந்தும் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அங்கே பேச பேச பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. நிச்சயம் 40க்கு மேலே இறப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையான தகவல் வந்து அடையலை. ஒரு 4 பேர்த்த பிடிச்சிட்டு போனாங்க சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேல் தரப்பில். பாலஸ்தீனத்தில் இருக்கவங்கள அவங்கள இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 17 வயசு பையனும் ஒருத்தன். இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான், அந்த ஒரு வேளை உணவு உண்டு தான் நம்ம உயிர் வாழணும். என் வாயிலெல்லாம் கரண்ட்டு கொடுத்தாங்க, கொடுமையான சித்திரவதைகளை அனுபவிச்சேங்க நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு சித்திரவதைகளையும் இந்த அளவுக்கு கொடுமைகளையும் இது வரைக்கும் நாங்கள் அனுபவித்ததே இல்லை. இங்கிருந்து என்கொயரின்னு பிடிச்சிட்டு போகிறவங்க நிலைமை எல்லாமே அதுதான், வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் இருக்குன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருக்கிறாங்க. ஏமன், குறிப்பாக எமினிக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இத்தாலிக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க. இத்தாலி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். குறிப்பாக எங்கள் எண்ணெய் கிணறு, இன்னும் அந்த எண்ணெய் கிணறு அணைக்க முடியாமல் புகை வந்துகிட்டே தான் இருக்குது, இன்னுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நான் இப்போ அட் ப்ரெசென்ட் வர வீடியோ முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தேன், லைட்டாக எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ நான் அந்த நியூஸ் எடுக்க வேண்டாம், அதை விட்டுட்டேன் நான். அதனால் இத்தாலிக்கு நீங்கள் தான் வான்வெளியில் ரீஃபியூல் பண்ணியிருக்கீங்க, இது கடைசி வார்னிங். அதையும் நீங்கள் உதவிகள் பண்ணிங்க அப்படின்னா, எங்கள் பக்கத்தில் டிஜிபவுட்டி இருக்கு இல்லையா, டிஜிபவுட்டி துறைமுகத்தில் பக்கத்தில் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, முடிச்சுடுவோம், கதையை முடிச்சுடுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தாலிக்கான ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் இத்தாலி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலன்னா ரிப்ளை கிடைக்கல எனக்கு. எமினினுடைய விமான சேவைகள் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பாருங்கள், சவுதி அரேபியா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, ஜோர்டன் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இரண்டுமே செயல்படுத்தப்பட்டு இன்று விமான சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. எமினியா ஏர்வேஸ் வந்து அங்கே சனாவிலிருந்து கிளம்பி ஜோர்டனில் தரையிறங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் சவுதியிலும் தரையிறங்கி இருக்கிற தகவல் வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்று களத்துக்குள்ளார பெரிய அளவுக்கு சண்டையிடும் போது ஒருத்தர், அதாவது இங்கிருந்து பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போன ஸ்டாஃப் செர்ஜென்ட் மேஜர் ராவித் ஹாரியாத் காட்டஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து
இறந்து போன நிலையில் வந்து கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அவரோட சேர்ந்து ஒருத்தர் 2 பேர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உறுதிப்படுத்திய தகவல் கிடைச்சது அப்படின்னா நாளைக்கு ஆர்கே சேனலில் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். நான் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் மீது இம்போஸ் பண்ணியிருக்காங்க பொருளாதார தடைகள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ், அதை யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ ஒரு சில எக்ஸ்ட்ரீம்ஸ் பர்சன்ஸ், ஃபாரிட் விங்கில் ஒரு சில பர்சன்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்திரேலியா கூட வராதிங்க, உங்கள்கிட்ட ஒட்டும் வேணாம், உரம் வேணாம், உங்கள்கிட்ட நான் பேசவே விரும்பலை, அதனால் ஜியூஸ் யாருமே கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கு வர வேணான்ற ஒரு நோக்கத்தில் ஒரு பெரிய தடையை வச்சுருக்காங்க. யூகேயில் ஒரு பெரிய மாற்றம், கிட் ஸ்டார்மர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து ரிஷி சுனக் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெதன்யாகு அவர்களை வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கக்கூடாது என்று ஒரு ப்ரெஷரும் அழுத்தமும் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து அந்த அப்பீலை நாங்கள் எடுத்துக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, யுஎன்ஆர்டபிள்யூக்கான ஃபண்டிங், இந்த ஃபண்டிங்கை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை வந்து சரியான முறையில் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் நாங்கள் அதுக்கான ஃபண்டிங்கை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கள் உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் நியூஸ் தான் பெரிய நியூஸ் இன்றைக்கி. குறிப்பாக போலந்து நியூஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுக்கு. போலந்துடைய ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, 75 கம்பெனிஸ் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. 75 சஸ்பிகேஷன் கம்பெனி பெரிய அளவுக்கு ஃப்ராட் பண்ணி உக்ரைனுடைய கிரெயினை வந்து வாங்கியிருக்காங்க, தானியங்களை ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நார்மலாக போலந்துக்குள்ளார உக்ரைனுடைய தானியங்கள் அனுமதி கிடையாது, வந்தாவே அந்த பார்டரில் நிறுத்திடுறாங்க. ஆனால் அதையும் மீறி பெரிய அளவுக்கான ஆயுதங்கள், குறிப்பாக கோதுமையெல்லாம் வந்து பீர் தயாரிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் வந்து ஃபுல்லாக டன் கணக்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க, கம்மி விலையில் வாங்கி. கம்மி விலையில் இங்கே வாங்கி கொடுத்துருக்கும் போது 17% வந்து இதில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் 17% வந்து போலந்துடைய சிட்டிசன்ஸ் ப்ளஸ் உக்ரைனுடைய சிட்டிசன் ப்ளஸ் எஸ்டோனியானுடைய சிட்டிசன் 3 பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் இனி கடும் நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பாரு, அவ்வளோ உஷாராக இருக்கிற போலந்துக்குள்ளாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்கல்ல. உக்ரைன் கிட்ட தடை வைத்தும் அங்கே இருக்கக்கூடிய சைல் அப்படி லைட்டாக அப்படி வாங்கி இந்த பக்கம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. சரி, அதை விட ஒரு சிறப்பு செய்தி உக்ரைனுடைய மீடியா வந்து வெளியிட்டிருந்தாங்க, நீங்களும் பாருங்கள். ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, M46 டவுடு ஃபீல்டு கன் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அதாகப்பட்டது இது பார்த்தீங்க அப்படின்னா 600 கன் டிசைன்ஸ் மாதிரி 1946 அப்போ யூஸ் பண்ணதான். இதுக்கு வந்து 130 mm ஷெல்ஸு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ திடீர்னு இப்போ அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. துப்பாக்கிலையும் பார்த்தோன்னா எத்தனை ரோலை போட்டு சுட முடியும், அதுவுமே வெறும் புகை மட்டும் தான் போகும், அந்த எல்லையில் போயிட்டு வீரர்களை சுட முடியாது, அது ஒரு பிரச்சனை. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்க, சரி அந்த பழசெல்லாம் உருட்டி கொண்டு வாங்கப்பான்னா இப்போ 130 mm ஷெல்ஸ் வந்து யாருக்கிட்ட தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா, நார்த் கொரியா, அதாவது வடகொரியா கிட்ட இருக்கா. வடகொரியா என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஒப்பந்த நடிப்பில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. அதனால் அந்த அவங்கக்கிட்ட வாங்கி குண்டுகளை பயன்படுத்தி டமான் சுட்டுட்டு இருக்காங்க எல்லை பகுதியில் அப்படின்றாங்க. சரி, இது உங்களுக்கு நல்லது தானே. நார்த் கொரியானுடைய குண்டுனாவே நமுத்து போன குண்டு அல்லவா, வெடிக்காது, அதே இடத்துல வெடிச்சு போயிடும். 1946 காலகட்டத்தில் பயன்படுத்திய ஒரு ஆயத்தை பயன்படுத்துகிறாங்கன்னும் போது நீங்கள் சாதாரணமாக சுட்டு வீழ்த்திடலாமே. இதை ஏன் நீங்கள் குறையா சொல்கிறீங்க, இதை ஏன் நீங்கள் வெளியிடுறீங்க, அப்படியே பிடிச்சி தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு போய் ரஷ்யா பகுதியை நீங்கள் பிடிச்சிக்கலாமே, இதை ஏன் வெளியிடுறீங்கன்னா எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குங்க. இருந்தாலும் ரஷ்யா பாருங்கள், ஈயம்பத்திலுக்கு பேரிச்சம்பழம் போடுற ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது உக்ரைனுடைய தகவல். சேதோ இடையில் கொஞ்சம் லைட்டாக நல்லா இருந்ததுனால இந்த நியூஸை கொஞ்சம் சொன்னோம் உங்ககிட்ட. புடின் அவர்களை வந்து பஷர் அல் அசாத் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறார். குறிப்பாக மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது. சிரியானுடைய சூழ்நிலை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் புடின் அவர்களோட மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இருக்காங்க. நேற்று இரவு உக்ரைன் வந்து கிரிமியா மீது ஒரு தாக்குதல் வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள். வரைபடத்தில் பாருங்கள். இந்த வரைபடத்தில் ஆல்மோஸ்ட் நாங்கள் முன்கூட்டியே சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே மேலே இருக்கக்கூடிய கார்கிவ் பகுதியிலேருந்து ஒரு தாக்குதல், அதையும் நீல கலர்லாம் அவங்க நடத்தின தாக்குதல், ரெட் கலரில் வந்து இவங்க பதில் நடவடிக்கை எடுத்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பு என்னென்னா, இன்னொரு வீடியோ பதிவு இருக்குங்க. ஒரு இந்த ஸ்கை போட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக வெடிகுண்டு நிரப்பினது, ஆளே இல்லாமல் இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து போயிட்டு எங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னா, இஸ்தான்புல் துருக்கியினுடைய துறைமுகம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு சேர்ந்துருக்கு.
நல்ல வேலை ஃப்ரீயாக இருக்குன்னு யாருன்னா ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிருந்தாங்கன்னா டமான்னு அங்கேயே வெடிச்சிருக்கும். செக் பண்ணாங்களாம், ஃபுல்லாக வெடிமருந்து வெடி கொண்டு நிரப்பி வச்சுருக்கிறாங்க. இதில் 2 தரப்பில் சொல்கிறாங்க. ரஷ்யாவுடைய மீடியா என்னென்னா இதெல்லாம் உக்ரைனுடைய வேலை தான்றாங்க. உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இல்லை ரஷ்யாவுடைய வேலை தான்றாங்க. ஆனால் துருக்கி என்ன பண்ணுறாங்க, எங்களை உக்ரைன் மீது தான் சந்தேகமாக இருக்குன்றாங்க. அதுக்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு இருக்காங்க. சப்போஸ் பெரிய பெரிய கப்பல்லாம் போகும்போது லைட்டாக அப்படி உரைச்சிதுன்னா கூட வெடிஞ்சு பெரிய அளவுக்கு சேதாரமாகும். கருங்கடலில் இது ஒரு பெரிய பிரச்சனை. மிதக்கும் கன்னி வெடிகளையும் தாண்டி ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகள் மிதந்து கொண்டிருக்கிறது. கருங்கடல் கால் வைக்கிறலாம் கன்னி வெடிகள்ன்றாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இப்போது நிலைமை கருங்கடல்னு சொல்ல முடியும் நம்ம. ரஷ்யா மறுபடியும் ஒரு பூதாகரத்தை கிளப்பியிருக்கிறது. எங்கன்னா கியூபா ஹவானா துறைமுகத்தில் 27 ஜூலை 27லேருந்து 30 வரைக்கும் ரஷ்யானுடைய 4 கப்பல்கள் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த 4 கப்பலில் பெட்ரோல் வெசல்ஸ் ஒன்று, டேங்கர் ஹெலினியா ஒன்றும், இது இல்லாமல் இன்னும் 2 போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 கப்பல் போனதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்னும் என்ன ஆக போதோ தெரியல, ஒரே மிரட்டல் மயமாக இருக்கிறது. இனி கியூபாவை அமெரிக்கா மிரட்ட போகிறது. அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். குறிப்பு, இந்த கேமின்ற புயலோட தாக்கத்தை பெரிய அளவுக்கு போகலான்னா, அந்த புயல் தாக்கத்தை விட பூனேவிலையும் மும்பையிலையும் நீ பெரிய அளவுக்கான புயல் தாக்கம் நிறைய வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். முடிஞ்சால் நான் நாளைக்கு உங்களுக்கு ஆர்கே சேனலில் காட்டுறேன். டைம் ஆகிடுச்சு, போதும். இதுக்கு மேலே உங்களை தொந்தரவுப்படுத்த விரும்பலை. நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் பாவங்க, நீங்களும் மனுஷன் தானே. இப்போ எவ்வளோ கேட்பீங்க, காது அப்புறம் பெருசாக ரொம்ப கேட்டிங்கன்னா இல்லையா? முடிச்சுக்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுஜெல்லாம். நன்றி, வணக்கம்.